கண்களை தேவனுக்கு பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சிலுவை மரத்திலே நீ பேசி பூத்த 7 மலர்களில் இரண்டாவது மலரான ரட்சிப்பு என்கின்ற இந்த மலரை பற்றி பேசும்படியாகவும் இதை தியானிக்கும்படியாகவும் என்மேல் விழுந்த இந்த சீட்டுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே நீர் வெளிப்படும் இந்த கழுதை மேல் ஏறி மக்களிடத்தில் நீர் பேசும் என்னை வாயாய் எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முறையாக லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். கள்ள மத்தியில் ஒரு கள்ளப்போ கிட்டமற்ற கீழ் பேசி தோங்கினார். கள்ள மத்தியில் ஒரு கள்ளப்போ குற்றமற்ற கீழ் பேசி தோங்கினார். அந்த வசனத்தை வாசிப்போம். கிரேக்க மொழியில இப்படி அந்த வசனத்தை சொல்லுது. ஆமென். சோ ஈகோ செமரோ மெட் எமோ எசென்ட் பரதேஸ். அதாவது இந்த வசனத்தை கிரேக்க மொழியில இப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இதை பற்றி என்ன பேசியிருக்காங்க, நான் கூகுளில் கொஞ்சம் சரி தேடி பார்க்கலாம், ஏதாவது புதுசாக கிடைக்குதா அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் பேசுகிற விஷயம்லாம் இந்த பேரடைஸ். நிறைய தத்துவ ஞானிகள் இதை பற்றி கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பேரடைஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பரலோகத்தை முன்குறிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார்? குறிப்பா அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் எந்த சர்ச்சிலும் மெம்பர்ஷிப் இல்லை, அவன் ட்ராக்ஸ் கொடுக்கல, திருவிந்து எடுக்கல, எந்த பாஸ்டர் கிட்டையும் கீழே ஒரு வார்த்தையை கேட்டு உட்காரல. ஆனா அவனுக்கு ஒரு டிக்கெட், கோல்டன் டிக்கெட் கிடைச்சிச்சு. என்ன டிக்கெட் கிடைக்குது? ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்குது. ஏன் இந்த டிக்கெட் அவனுக்கு கிடைக்குது? எதனால ஆண்டவர் அவனுக்கு அந்த ஒரு டிக்கெட் அவனுக்கு கொடுக்குறாரு? எந்த விதமான தடையும் இல்லை, எல்லா டோல்கேட்டையும் திறந்து விட்டார். ஸ்ட்ரெயிட்டா நீ போய் எங்க உட்காரலாம்? அவர்கள் மடியில் போய் உட்காரலாம். நீ நியாயம் விசாரிக்கப்பட தேவையில்லை, உன்னை யாரும் குற்றப்படுத்த போறது இல்லை. நீ கியூல நின்று உன்னை நீ செஞ்ச நன்மையும் தீமையும் கணக்கு உபயோகிக்க தேவையில்லை. ஆனா நீ எங்க போலாம்? பாரடைஸ். ஆபிரகாம் மடியில் உட்காந்து இழப்பாரலாம். நான் வர வரைக்கும், என் ராஜாங்கத்தில் நான் வர வரைக்கும் நீ அங்கே என்ன பண்ணலாம்? இளைப்பாறலாம். ஏன் இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்படியே அவனுடைய 41ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல
ஆமென். போதும் போதும் போதும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையுமே அநியாயமா தண்டிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப உறுத்துன ஒரே ஒரு வசனம் என்னன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், பக்கம் 134ஆம் பக்கம், புதிய ஏற்பாடுல. ஆமென். முதலாவது பார்க்கிறோம், பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் அப்படின்னு சொல்லிட்டார். யாவும் அப்படின்னா என்ன? ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. எல்லாம். அது ஜீவன் இருந்தாலும் சரி, ஜீவன் இல்லைனாலும் சரி, அது சுவாசிக்கிறதா இருந்தாலும் சரி, சுவாசிக்காத இருந்தாலும் சரி, அதுக்கு சிந்திக்கிற அறிவு இருந்தாலும் சரி, சிந்திக்காத மனுஷன், சிந்திக்காத மிருகங்களாக இருந்தாலும் சரி, யாவும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா அதுவே கீழே சொல்றாரு, என்னிடத்துல வருகிற யாரையும் என்ன பண்றதில்ல, புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இயேசுவால செய்யவே முடியாது. என்ன விஷயம்? பாவியாவே எடுத்துட்டு போக மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்ய மாட்டார் தான். அவர் பாவத்தை பார்த்த சுத்த கண்ணர். ஒரு பாவியாவே கொண்டு போறது அவருக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. என்னிடத்துல வருகிறவனை என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் எப்படி இந்த சபைக்குள்ள போறது? ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் எப்படி திருவிருந்து எடுக்கிறது? ஐயோ, நான் பாவத்துக்கு உடன்பட்டுட்டேனே, நான் எப்படி சபைக்கும் சங்கத்துக்கும் நான் அடிபணிய முடியும்? நான் பிசாசுக்கான சொந்தமாக ஆயிட்டேன், நான் எப்படி இயேசுக்கு சொந்தமாய் மாற முடியும் என்று சொன்னீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிற யாரையும் எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. கையும் களமா பிடிச்சி வந்த விபச்சாரியை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார். எல்லா பாவம் செய்கிறவங்களை தான் ஆண்டவர் முன்னாடி தேடி போறார். அல்லேலூயா. எந்த நீதிமானையும் ஆண்டவர் தேடி போறவர் கிடையாது. அல்லேலூயா. பாவியான உன்னையும் என்னையும் தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாகமா இருக்கிற வேலையில அங்கேயும் ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த அந்த ஸ்திரீ கிட்ட போயிட்டு தண்ணி கேட்கிறார். அந்த தண்ணியை வச்சு ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க ஒரு ஆத்மா அறுவடை செய்கிறார். அவ பாவியான ஸ்திரீ தான், ஊரே அவளை வெறுக்குது தான். ஆனா என்ன பண்ணல, ஆண்டவர் அவளை வெறுக்கல. இதுலயே இந்த 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாள்ல அவர் எழுப்புறது அவர் சித்தமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அவர் எனக்கு கொடுத்தது ஒன்றையும் நான் பண்ணக்கூடாது, இழந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை லூஸ்ல விட்டுறாரு. ஜஸ்ட் நீங்க அப்படி போய் பார்த்துட்டு வா, இந்த உலகத்தை பார்த்துட்டு வா, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. ஆனா அவர் உங்களை லூஸாவே விட்டுறது கிடையாது. அல்லேலூயா. உங்களை பற்றி அவர் ஒரு கயிறு வச்சிருக்கார். நீ தப்பான வழியில போகும்போது அவர் இழுத்துப்பாரு. அல்லேலூயா. தப்பான வழியில நீ செய்ய மனசு நினைக்கும் போதே அதை மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்பவும் உங்களை இழந்து போக விருப்பமே பண்ணுறதில்லை. அல்லேலூயா. அவர் இழந்து போகிற தேவன் அல்ல, எதையுமே இழந்து போக விடுறது. அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு கொடுத்ததை அவர் ஒரு நாளும் இழந்து போக விடுவதே இல்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்துல வாருங்கள். இந்த 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமென்.
அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துடுச்சு. அந்த கல்லனுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. அந்த கல்லனுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட ஒரு தேவனை விட்டுறக்கூடாது. அவரை நான் உறுதியா பற்றிக்கணும். அவர் பாதத்தை நான் என்ன பண்ணோம், கட்டி பிடிச்சிக்கிட்டோம். இனி அவர் எங்க போனாலும் நான் அங்கே போவேன். அல்லேலூயா. அவர் எலெக்ஷன் இருந்தால் அவர் தான் நான் ஓட்டு போடுவேன். நான் யாரையோ வாழ்க வாழ்கன்னு சொல்றதை காட்டிலும் என்னை வாழ வைக்கிற நான் வாழ்வேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என் எதிர்காலத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. அந்த கல்லை அவன் ஆண்டவர்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு காரியம், நீர் வரும்போது எனக்கு நினைச்சுக்கணும்பா, எனக்கு நினைச்சிங்க அது போதும், வேற எதுவுமே எனக்கு வேணும். ஏன்னா நீங்கள் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லலை, நான் இதுவரை செஞ்ச பாவத்துக்கு நான் மனம் வருந்துடணும்னு சொல்லலை, என்னை மன்னிச்சவங்க கூட வச்சுப்பீங்களான்னு கேட்கல. அவன் கேட்குற ஒரே வார்த்தை, என்னை நினைவு கூறு, அது போதும், என்னை நினைவு கூறு, அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். அந்த நிமிஷமே அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன பண்றாராம், அவனை நினைவு கூறுகிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று பார்க்கிறோம். அதுவே அந்த 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மற்றவன் அவனை நோக்கி இல்லையா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் அந்த ஞானத்தை குறித்து இங்கே அவன் என்ன பண்ணுறான், மற்றவனை நோக்கி வினா கேட்குறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ ஒரு பயபக்தின்ற ஒரு ஆவி அவனுக்குள்ள, ஒரு ஞானம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. உலகத்தில் எதையோ குறித்து பயப்படுறோம். ஒரு வருஷமாக படித்த படிப்பை 1 மணி நேரம் எழுதுறதுக்கு பயம். நமக்கு தெரியும், ஒரு வருஷம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம நல்லாவே தெரியும். டே பை டே அதை ரிவிஷன் பண்ணும் போது, இதுதானடா, இதுதாங்க மைனஸும் மைனஸும் சொன்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் மைனஸ், அவ்வளோதான், ஈஸி தானே, போகிறத விட்டுட்டு ஐயோ நான் பாஸ் ஆகலாம், நான் படித்தது வருமா, நான் படித்தது வருமான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுற சின்ன 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கிட்ட போயிட்டான். நீட்டு, அதை நீட்டாக எழுத விட்டுட்டு அதுக்கு போய் தூக்கில் தூங்கிடும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எதையோ காத்து பயப்படுறோம். அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம செஞ்ச தப்பு, அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மளை அடிப்பாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்னுடுவாங்க. ஆனால் உன்னையே பார்த்துட்டு இருக்காரு இயேசுக்கு எல்லாமே தெரியுமே, நீ அவரை பார்த்து. அல்லேலூயா. நீ பக்கத்தில் செய்கிற தப்பு, நீ செய்கிற தப்பு உன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, ஆனால் நீ செய்கிறது அவருக்கு முன்பாக. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளிரங்கமாக இருக்குது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவரால் எதையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும், எல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கான தூதர்கள் உன்னை குறித்து எல்லா நிமிஷங்களும் அவருக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டு இருக்கு. அவர் நியாயம் விசாரிக்கும் போது நீ மறந்துடுங்க, இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த தேதியில் நீ என்ன பண்ணியிருக்கிறன்றதை நீ மறந்துடுவேன். ஆனால் அவர் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுது. அல்லேலூயா. இவன் எப்போ மற்றவனை பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுது இல்லையான்னு கேட்டானோ அப்போவே அவன் தீமையை என்ன பண்றான், விட்டு விலகிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, ஆமென். அவ்வளோதான், அதான் விட்டுக்கொண்டான். நித்திய ஜீவனை என்ன பண்ணா, ஈஸியாக ஒரு கோல்டன் டிக்கெட்டாக அவன் விட்டுக்கொண்டான். வேற எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது வேற அவன் அந்த தேசத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த தேசத்தில் ஒரு செல்வந்தனை வீட்டை கொள்ளடிச்சிருக்கலாம். விலை உயர்ந்த ரத்தின கற்களை அவன் கொள்ளடிச்சு ஆடம்பரமாக செலவு பண்ணியிருக்கலாம்.
தன்னுடைய மன இச்சித்தபடியெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் தேவன் அவனுக்கு தந்ததை அவன் என்ன பண்ணான்? தேடி கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு 40 வருஷமா திருச்சபையில் அங்கத்தினவா இருந்தும் அவரை பார்த்து கேட்குற கேள்வி, நீ இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாயா? இன்னைக்கு நீ மரிச்சனா தேவனிடத்தில் போவாயான்னு கேட்டால் அவர் டக்குன்னு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் யார் என்று. அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் யார் என்று. ஆனால் இவன் ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்துடணும்னு ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதனால தான் ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அவனுக்கு மட்டும் இல்லை ரட்சிப்பு, நமக்கும் தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் ரட்சிப்பை அருள் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.